வணக்கம். நமது பெருமைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை நாம் அனைவரும் அறிவோம். டாக்டர் ஜெய்சங்கருக்கு பிறகு இந்தியாவின் துறையில் இந்தியாவின் அனைத்து நகர்வுகளிலும் பின்னிலிருந்து செயல்படக்கூடியவரும் இந்தியாவின் சாணக்கிய தந்திரங்கள் வெற்றியடைவதில் முக்கிய பங்காற்றக்கூடியவரும் அவர் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. மிகவும் அறிவாளியும் திறமை மிக்கவருமான ஒரு அதிகாரி ஆவார் விக்ரம் மிஸ்ரி. புவிசார் அரசியலில் இந்தியாவின் நலன்களை காப்பதில் அவரது பங்களிப்பு மிகப்பெரியதாகும். டாக்டர் ஜெய்சங்கரை எதிர்கொள்வது சீனாவை பொறுத்தவரை மிகவும் சிரமமான விஷயமாக உள்ளது. டாக்டர் ஜெய்சங்கர் நமது கற்பனைக்கும் அப்பால் திறமைசாலியும் வலிமையான நபரும் ஆவார். சீன ராஜதந்திரிகளால் அவரோடு வாக்குவாதம் செய்யவோ வாதத்தில் தாக்குப்பிடிக்கவோ முடியவில்லை. சீனாவின் எத்தகைய தந்திரமும் டாக்டர் ஜெய்சங்கரிடம் எடுபடவில்லை. காரணம், அந்த அளவு அனுபவசாலியாவார் டாக்டர் ஜெய்சங்கர். பல மொழிகள் கற்ற வல்லவராவார் அவர். லட்சத்தில் ஒருவர் என்று சொல்வதற்கு பொருத்தமான ஒரு அறிவு கூர்மையுள்ள மனிதர். பிரதமர் மோடியைப் போலவே மிகச்சிறந்த ஒரு தலைவராவார் ஜெய்சங்கர். மோடியின் மிகப்பெரிய பலம் அல்லது தனிச்சிறப்பு அவரது தலைமை பண்பாகும். பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் மோடி மிகச்சிறந்த ஒரு தலைவர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்திருக்க வாய்ப்பே இல்லை. அவரை போல் ராஜதந்திர விவகாரங்களை கையாள்வதில் டாக்டர் ஜெய்சங்கர் ஒரு புலி என்பதையும் தாண்டிய பெரும் புலியாவார். இன்றைய நிலையில் டாக்டர் ஜெய்சங்கரை மிஞ்சும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் உலகில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ரஷ்யா, அமெரிக்கா உட்பட எந்த ஒரு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜெய்சங்கருக்கு பிறகுதான் என்று சொல்ல வேண்டும். அதுதான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் தனித்தன்மையாகும். அதனால் டாக்டர் ஜெய்சங்கரை எதிர்கொள்வது சீனாவை பொறுத்தவரை சிரமமான விஷயமாக உள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவு முன்னேற்றம் அடைவதற்கு டாக்டர் ஜெய்சங்கர் ஒரு தடையாக உள்ளார் என்று வெளிப்படையாகவே கூறியுள்ளது சீனா. நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மிக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவராவார் டாக்டர் ஜெய்சங்கர். அப்படி இருப்பதால் இந்தியா சீனா இடையேயான உறவு தற்காலிகமாக தொடர்வதற்கு மற்றொரு ராஜதந்திரி அவசியம் என்று கருதுகிறது சீனா. காரணம், டாக்டர் ஜெய்சங்கரை எதிர்கொள்ள முடியவில்லை, அவரோடு செயல்பட முடியவில்லை என்பது மட்டுமல்ல, அவர்கள் மிகவும் பொறாமை கொண்டுள்ளார்கள். டாக்டர் ஜெய்சங்கருக்கு கிடைக்கும் முக்கியத்துவமும் பெருமையும் வரவேற்பும் பிரபலமும் சீன அமைச்சர்கள் யாருக்கும் கிடைப்பதில்லை. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் என்று யாருக்கு தெரியும்? அவரது பெயர் என்னவென்று எத்தனை பேருக்கு தெரியும்? பாரத பிரதமர் மோடிக்கு பிறகு அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் எல்லாம் மிகவும் பிரபலமானவராவார் டாக்டர் ஜெய்சங்கர். சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு வருகை தரும்போது அவரது தரத்தில் உள்ள அமைச்சராக இருக்கும் டாக்டர் ஜெய்சங்கரை தான் சந்திக்க வேண்டும், அதுதான் வழக்கம். ஆனால் அவரும் ஜெய்சங்கரும் சந்தித்திருந்தாலும் அவரால் ஜெய்சங்கரை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அதனால் சீனா தொடர்பான இந்தியாவின் விஷயங்களுக்காக டாக்டர் ஜெய்சங்கருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரியான விக்ரம் மிஸ்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து விக்ரம் மிஸ்ரியும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியும் சந்தித்து பேசியுள்ளார்கள். அப்போது இந்தியாவும் சீனாவும் பரஸ்பர புரிந்துணர்வின் அடிப்படையில் ஒத்துழைத்து முன்னேறவும் சீனா அதற்கு தயாராக உள்ளதென்று விக்ரம் மிஸ்ரியிடம் கூறியுள்ளார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர். கருத்து வேறுபாடுகளை பேச்சுவார்த்தையின் மூலம் ஒவ்வொன்றாக தீர்த்து ஒன்றுபட்டு செயல்பட முடிந்த பல துறைகள் உள்ளன. அதுபோன்ற பொதுவான நோக்கமுள்ள துறைகளில் ஒத்துழைத்து முன்னேறலாம் என்று கூறியுள்ளார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர். இந்தியா சீனா இடையேயான உறவு சற்று மேம்படுவதற்கான சாத்தியத்தை குறிப்பதாக உள்ளது அவரது இந்த கருத்து. அதுபோல் இங்கு விக்ரம் மிஸ்ரி டாக்டர் ஜெய்சங்கருக்கு பிறகு இந்தியாவின் சாணக்கிய தந்திரங்களில் முக்கிய பங்காற்ற வாய்ப்புள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சராகவே கூட அவரும் வரக்கூடிய வாய்ப்புள்ளது. காரணம், வெளியுறவுத்துறை போன்ற மிக முக்கியமான துறைகளில் மிகவும் திறமையான நபர்கள் அமைச்சர்களாக இருக்க வேண்டியது அவசியமாகும். அதனால்தான் நிரந்தர அரசியல்வாதிகளுக்கு பதிலாக மிகவும் திறமையான அதிகாரியான டாக்டர் ஜெய்சங்கரை வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமித்தார் பிரதமர் மோடி. இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் மிகவும் திறமையான ஒரு அதிகாரியாக இருந்த டாக்டர் ஜெய்சங்கரை மோடி வெளியுறவுத்துறை அமைச்சராக தேர்வு செய்ய காரணம் அவரது செயல்திறனும் அறிவும் திறமையும் தான். அதுபோல் டாக்டர் ஜெய்சங்கருக்கு பிறகு உயர்ந்து வர வாய்ப்புள்ள நபராக விக்ரம் மிஸ்ரி பார்க்கப்படுகிறார். அதனால் தான் இப்போது சீனாவுடனான விஷயங்களை கையாள்வதற்காக விக்ரம் மிஸ்ரியை நியமித்துள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர். அது நல்ல விதமாக தொடர்வதாகவே அறிய முடிகிறது. இந்தியா சீனா இடையேயான உறவு ஓரளவு மேம்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இதிலிருந்து.